கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு ஃபாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனம், இந்த கால ஓடை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால ஓடை உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தைரியமாய் வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு ஜெபித்து ஒவ்வொரு நாளையும் காரியங்களை முன்னெடுங்க. உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் ஜெயத்தையே இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு தந்தரலட்டும் என்று சொல்லி தினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தைரியமாய் முன்னெடுங்க, ஜெயம் உங்களுடையதா இருக்கு. இதனால் நாம் ஆசிக்க கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, கர்த்தராகிய கிறிஸ்துவின் இடத்துல சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகத்தில் சமாதானம் உண்டாயிருக்குமானால் ஏன் தெய்வம் என்னுடைய சமாதானத்தை என்று சொல்ல வேண்டும்? இங்கே சொல்லுகிறார், என்னிடத்தில், தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டாக. அதாவது தேவனிடத்தில் நாம் வரும்போது சலிப்பு இல்லாமல், முகஸ்துதி இல்லாமல், கோபம் இல்லாமல், வருத்தம் இல்லாமல் தைரியமாக அவரிடத்தில் நாம் சேர, அதை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு யாராவது உதவி செய்வேன் என்று சொல்லி கமிட் ஆகிவிட்டு அதை செய்ய அவர்களுக்கு ஏதோ சூழ்நிலை மாற்றங்கள் முடியாமல் போகுமானால் மீண்டும் ஒரு முறை நாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் நமக்கு செய்ததான காரியம் நமக்கு நினைவு வரும். நமக்கு வாக்கு கொடுத்து வாக்கை மீறி விட்டார்கள், ஆதலால் இவர்கள் எல்லாம் என்ன மனிதர்கள், என்ன நட்பு இவர்களிடத்துல நமக்கு தேவை என்று சொல்லி நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவோம். இல்லையெனில் வேறு விதமான எண்ணங்களோடு நாம் அவர்களை அணுகுவோம். முழு மனதோடு அவர்களோடு கூட நாம் பேச மாட்டோம். நாம் தேவனிடத்தில் வரும்போது இப்படி இல்லாதபடி, ஏனெனில் அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாயிருக்கிறார். நாம் அவரிடத்தில் வரும்போது இப்படிப்பட்டதான தெய்வம் எனக்கு சொன்ன, தெய்வம் எனக்கு வாக்கு கொடுத்த, தீர்க்க தரிசனமாய் ஊழியர்களை கொண்டு சொன்ன, இல்லையெனில் வாக்கு தத்தங்கள் ஒன்றும் நிறைவேறவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு அவர் சமூகத்துக்கு நாம் வராதபடி தைரியமாய் தெய்வ சமூகத்துக்கு நாம் வர சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, நம்முடைய சமாதானம் நம்மிலே இருக்கிற அந்த சந்தோஷம் நிறைவாகும்படி நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு, இல்லையெனில் நமக்கு தேவன் வைத்ததான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஊழியர்களை கொண்டு, அடியார்களை கொண்டு தேவன் சொன்னதான வாக்கை நிறைவேற்றி உங்களை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். நீங்கள் அவரிடத்துல வரும்போதெல்லாம் தெய்வ பிள்ளையாகிய நாம் நம்முடைய ஜெப நேரங்கள்ல, ஆலயத்துல, வாசக்கூடுகையில, பைபிள் ஸ்டடி, வேத ஆராய்ச்சி நேரங்கள்ல ஜெபத்திற்காக, சகோதரிகள் ஜெபத்திற்காக, ஆண்கள் ஜெபத்திற்காக, செயின் பிரேயருக்காக நாம் எதற்கெல்லாம் ஆலயத்திற்கு போகிறோமோ அப்பொழுது ஒரு சந்தோஷத்தோடு கூட தெய்வ சமூகத்திற்கு போகத்தக்கதாக தெய்வம் நம் வாழ்விலே கிரியை செய்ய போதுமானவர். ஆதலால் இந்த ஜனவரி 6ஆம் தேதி வரை கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நேற்று நான் சொன்னது போல தாவீது ராஜா சொன்னான், நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் ஆண்டவரே, தகுதியே இல்லாத நமக்கு இந்த பூமியிலே சமாதானத்திற்காய் மனிதர்கள், படித்தவர்கள், நல்ல ஸ்தானத்தில் உள்ளவர்கள், செல்வந்தர்கள் அலைந்து திரியும் போது ஒன்றுமில்லாத நமக்கு தேவன் தம்முடைய சமாதானத்தை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கும் போது நமக்கு ஏன் கவலை? நான் ஏன் துக்கப்பட வேண்டும்? நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும்? கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி எத்தனையோ தேவைகள் உண்டு, எத்தனையோ போராட்டங்கள் உண்டு, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கமிட்மெண்ட், எத்தனையோ காரியத்தை குறித்து நாம் யோசிப்போமானால் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாய் நாம் மாறிவிடுவோம். இவ்வளவு நெருக்கமும் தேவை இருந்த போதிலும்
ஜெபம் நம்முடைய சமாதானமாய் இருக்கு. தெய்வ சமூகத்துல நாம் நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து விட்டு காரியம் நடக்குதோ இல்லையோ ஒரு தைரியம் வருகிறது, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாகும். அதை தான் தெய்வம் இங்கே சொல்லுகிறார். ஆதலால் அவரிடத்தில் சமாதானமாய் இருக்கும்படிக்கு, அந்த சமாதானத்துல நாம் நிலைக்கும்படிக்கு அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டாயிருக்கும், ஆனாலும் தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நம்மை வெளிப்படுத்தலை சொல்லும்போது சொல்லுகிறார். சபைக்கு எழுதும் போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொன்னார். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி ஜெபித்து நமக்கு வருகிற போராட்டங்கள், உபத்திரவங்கள், நமக்கு எதிரே நிற்கிறதான சத்துருக்களின் கிரியைகளை ஜெயிக்க திராணி உள்ளவர்களாக, அதிகாரத்துக்குரியவர்களாய் பரலோகம் நம்மை ஏற்படுத்தி இருக்கும் போது ஏன் நான் பயந்து கலங்க வேண்டும்? ஏன் நாம் அதை குறித்து கவலை கொள்ள வேண்டும்? தைரியமாய் ஜெபிப்போம், தைரியமாய் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுவோம், முழங்குவோம். அதை தேவன் நம்முடைய வாழ்வின் ஜெயமாய் மாற்ற போதுமானவர். நிருபங்களை நாம் வாசிப்பது போல, இந்த உலகத்தில் இருப்பவனினோ உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லி, ஆம் தேவ பிள்ளைய, இந்த கால ஓலை இந்த உலகத்தின் சகலவற்றை பார்க்கிறோ. ஏசாயாவிலே நாம் வாசிப்பது போல, வானமின் சிங்காசனம் பூமியின் பாதபீடம் என்று சொன்ன கர்த்தர், அவருக்கு நிகரான ஒருவரும் இல்லை. இவ்வளவு பெரிய தேவன், உங்களுடைய தேவனாய் இந்த கால ஓலை உங்களோடு கூட இருக்கிறார். மனம் தளர்ந்து போக வேண்டாம், காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தைரியமா இந்த கால ஓலை ஜெபிங்க. இந்த உலகத்தில் நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை விட எனக்குள் இருக்கிறவர், என்னை அழைத்தவர், எனக்கு வாக்கு கொடுத்தவர் பெரியவர். அவர் நாமத்தினாலே நான் ஜெயம் கொள்ளுகிறேன், ஜெயம் எடுக்கிறேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு இந்த கால ஓலை ஜெபித்து கடந்து போங்க. திரும்பும் போது ஜெயத்தோடு கூட கர்த்தர் உங்களை திரும்ப செய்வா. ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இவ்வருடத்தின் கடைசியில எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 136ஆம் சங்கீதத்துல இவர்களை எல்லாம் இவர்களுக்கு முன்பு அழித்த தேவனை துதித்து அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடினார்களோ, அப்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த 2026 கடைசியில இப்படி கர்த்தர் ஒவ்வொன்றின் மேலும் எங்களுக்கு ஜெயம் தந்தார் என்று சொல்லி நீங்களும் துதித்து கர்த்தர் நல்லவர் என்று மற்றவர்களுக்கு சாட்சி பகருகிற தெய்வ குடும்பமாய், தெய்வ பிள்ளையாய், தெய்வ மக்களாய் கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்த அவர் போதுமானவர். அதனால் இந்த கால ஓலை தைரியமாய் உங்கள் காரியத்தை முன்னெடுக்க நான் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னிடத்தில் உங்களுடைய சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியமாய் இருங்க என்று சொல்லி, உபத்திரவங்களை நாங்கள் சந்திப்பதற்கு முன்பாக, போராட்டங்களை சந்திப்பதற்கு முன்பாக இவைகளெல்லாம் நேரிடும் என்று சொல்லி எங்களுக்கு தெளிவை கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் கொடுத்த அந்த தெளிவின்படி நீர் அனுப்பின கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள், உம்முடைய பிள்ளைகளுக்குள் வாசம் செய்கிறபடினால இந்த தெளிவோடு கூட உயிர்த்தெழுந்த நசனாகிய இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் ஜெபிக்கிற இந்நேரத்துல ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிற, இவருடைய உபத்திரவத்தில் நின்று, வியாதியின் நின்று, போராட்டத்தில் நின்று இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, இவர்களை வீழ்த்த நினைக்கிற, அழிக்க நினைக்கிற, இவர்களை நசிப்பிக்க நினைக்கிற, இவர்கள் பொருளாதாரத்தை கெடுத்து இவர்களுக்கு அவப்பேரை உண்டாக்க நினைக்கிற எல்லா சதி திட்டத்தில் நின்று தேவன் இவர்களை விடுவித்து, கர்த்தருடைய நாமம் இவர்கள் உண்டு என்பதை, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்பதை இவர்களும் இவர்கள் குடும்பமும் சாட்சி பகரும்படி கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படி இந்த கால ஓலை உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினால் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். போக்கும் வரத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா பைனான்சியல் தேவைகள் நெருக்கத்தின் மத்தியில ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து வெட்கப்பட்டு போகாதபடி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். கரம் கூட இருக்கட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைகள் கொண்டு வருகிறவரே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.